தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட் நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் தொடர்பாக அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இந்நிலையில் விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட் நாராயணன் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள், பிற மாநில பிரதிநிதிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய பதவி இன்ற டெல்லி சிறப்பு பிரதிநிதி எனும் பதவி. இந்நிலையில் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் வெங்கட் நாராயணா. இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட் நாராயணா டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து குதர்க்கமான இதுபோன்ற நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுத்து வருகிறது அப்படின்னு ஏற்கனவே பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்நிலையில் இந்த சிறப்பு பிரதிநிதி எனும் இந்த பதவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதற்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன? ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் பதவி ஒரு லயசன் பதவி தாங்க. அதாவது மாநில அரசுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு தொடர்பாக பயன்படுகிற பதவி. வழக்கமாக அரசியல்வாதிகள் நியமிக்கப்படுவார்கள். எங்கள் காலகட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் அவர்கள் தான் முதல்ல இந்த பதவியை வைத்தார். அதற்கு பிறகு பலரும் ஏகேஎஸ் விஜயன் திமுக கவர்மெண்ட்ல இருந்தாரு. முதல் முறையாக ஒரு பிசினஸ் மேன், பட தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டவர், அப்படிதான் நான் இவரை பார்க்கிறேன். இவருக்கான பல முகங்கள் இருக்குங்க. ஒன்று இவர் ஒரு டாப் ரேங்க் சிஏ, ஆக்சுவலா பிரஸ்டீஜ் நிறுவனத்துல அவர் சிஇஓவா இருந்தாரு. அதற்கு பிறகு பட தயாரிப்புல ஈடுபட்டாரு. இன்றைய தேதிக்கு பெரிய அளவுக்கு அப்ஸ்கேல் ரியல் எஸ்டேட், அதாவது டெல்லி, பாம்பே, பல்வேறு நகரங்கள்ல ரொம்ப அப்ஸ்கேல் ரியல் எஸ்டேட், வில்லாஸ், இதெல்லாம் இந்த மாதிரியான கட்டுமான தொழில். அவரே அவரோட குறிப்புகள்ல, லிங்க்டின் குறிப்புகள்ல கொடுத்திருக்கு. அப்படி பார்த்தா 70,000 crores ஒர்த் ஆஃப் பிசினஸ் எம்பையர், 70,000 கோடி ரூபாய் ஒர்த்து. கோவிட் டைம்ல அவருக்கு நிறைய நல்ல பேர் இருந்ததாக எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லுது. அதாவது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கோவிட்-2 2வது அலையின் போது பெரிய அளவுக்கு ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளை வாங்கி மை சிட்டி மை லைஃப்னோ மை சிட்டி மை பிரெத்னோ ஏதோ ஒரு அமைப்பின் கீழே பெரிய அளவுக்கான சமூக சேவை, அது அகில இந்திய அளவிலையும் அதுக்கான புகழ் இருக்கு. நமக்கெல்லாம் அறிமுகம் என்பது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஜனநாயகன் பட தயாரிப்பு, அதை ஒட்டி எழுந்த பல்வேறு பிரச்சனைகள். ஆனா அப்படி மட்டும் பார்க்க வேண்டாம். அரசியல்வாதியாக ஒருவரை நியமனம் செய்வதற்கும் வியாபார உலகத்திலிருந்து, பிசினஸ் உலகத்திலிருந்து, ஒரு கார்பரேட் உலகத்திலிருந்து ஒருவரை நியமனம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. கார்பரேட் சைட்ல நம்ம இது வரைக்கும் டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தது இல்லை. இப்போது முதல் முறையாக ஒருவர் வந்திருக்கிறார். ப்ரொஃபஷனலி சிஏ, அது போக பெங்களூர் யூனிவர்சிட்டியில் லா கிராஜுவேட் ஆல்சோ. அவர் எப்படி பணியாற்ற போகிறார் என்பதை வைத்து தான் அவரோட செயல்திறன் அளவிடப்படும். ஒரு வருடத்துக்கான பதவி, சிறப்பாக பணியாற்றினார் என்றால் மேலும் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைப்பதற்கான வழி இருக்கிறது. வெறுமனே படத்தயாரிப்போடு சம்பந்தப்பட்டவர், அப்படி அவருடைய எல்லையை சுருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. நன்றி திரு தராசு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவை. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட் நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது.